செம்மணி சித்துப்பாத்தி மனித புத்தகுழி வழக்கு நாளை மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது பல்வேறுபட்ட ஆய்வறிக்கைகள் மற்றும் பரிசோதனை அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கு மேலாக இந்த மனித புத்தகுழி விவகாரங்கள் சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்ற குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் முதற்கட்ட விசாரணை அறிக்கையும் மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் இந்த மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்கள் உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலினை அந்த மனித புதைகுழி விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணி ஒருவர் பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இதற்கு மேலாக இந்த செம்மணி மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்றும் குற்றவாளிகளுக்கு நிச்சயமாக தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும் என்ற உறுதிமொழியினை அனுரகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கம் வழங்கியுள்ளது. நாளை இந்த வழக்கு விசாரணைகளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ள நிலையில் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக வெளியாகி இருக்கக்கூடிய புதிய தகவல்கள் என்ன என்பது சம்பந்தமாகவும் முத்தையன்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் படுகொலை செய்யப்பட்டுள்ள இளைஞர் தொடர்பிலும் அனுரகுமார் திசாநாயக்காவின் அரசாங்கம் ஒரு உறுதிமொழியினை வழங்கியுள்ளது. அவ்வாறு வழங்கப்பட்டுள்ள உறுதிமொழி என்ன என்பது சம்பந்தமாகவும் விரிவாக பார்ப்பதுதான் இந்த வீடியோவாக இருக்கும். வணக்கம், இது ஜேசட் தமிழ் ரிப்போர்ட். எமது தளத்துக்கு நீங்கள் புதிதாக வருபவர்களாக இருந்தால் எமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு செய்தால் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோவிலும் குறிப்பிடக்கூடிய புதிய தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஜாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ள மனித புதைகுழி தொடர்பிலான அகழ்வு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்திருந்தன. இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் பகுதி 2 அகழ்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கடந்த 7ஆம் தேதியுடன் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமான வழக்கு விசாரணை, அதாவது திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்படுகின்ற வழக்கு விசாரணைகள் எதிர்வரும் 14ஆம் தேதி விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலையில் யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஆனந்தராஜா முன்னிலையில் இந்த வழக்கு நாளை மீண்டும் விசாரணைகளுக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கு விசாரணைகளின் போது பல்வேறுபட்ட ஆய்வறிக்கைகள் மற்றும் பரிசோதனை அறிக்கைகள் மன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக அந்த மனித புதைகுழி பகுதியில் இருந்து மண் மாதிரிகள் பரிசோதனைகளுக்காக எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான ஆய்வறிக்கைகள் நாளை மன்றில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகின்றது. இதற்கு மேலாக கடந்த வழக்கு விசாரணைகளின் போது நீதவானால் சட்ட வைத்திய அதிகாரிக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது அந்த மனித புதைகுழி அகழ்வின் போது எலும்பு குவியல்களாக, குறிப்பாக சொப்பின் பேக்கினால் கட்டப்பட்ட நிலையில் எலும்பு குவியல்களாக மீட்கப்பட்ட எலும்புகள் தொடர்பிலான ஆய்வறிக்கையினை மன்றில் சமர்ப்பிக்குமாறு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது சம்பந்தமான ஆய்வறிக்கையினை சட்ட வைத்திய அதிகாரி மன்றில் சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதற்கு மேலாக இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமான முழுமையான விசாரணைகளை பொறுப்பேற்றுள்ள குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் தங்களுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கையினை நாளை மன்றில் சமர்ப்பிக்க உள்ளதாக கூறியுள்ளனர். இதன் அடிப்படையில் அவர்களுடைய முதற்கட்ட விசாரணை அறிக்கை மன்றில் சமர்ப்பிக்கப்படும் என்று நம்பப்படுகின்றது. இவ்வாறு சமர்ப்பிக்கப்படுகின்ற அந்த விசாரணை அறிக்கையிலிருந்து பல்வேறுபட்ட தகவல்கள், அதாவது இந்த மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமான பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவரும் என்று கூறப்படுகின்றது. குறிப்பாக இந்த மனித புதைகுழியுடன் சம்பந்தப்பட்டவர்கள் என்று 10க்கும் மேற்பட்டவர்களை அடையாளப்படுத்தி அவர்களிடம் வாக்குமூலங்களை பெறுகின்ற நடவடிக்கைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் கடந்த சில நாட்களாக முன்னெடுத்து வந்திருந்தனர். இதன் அடிப்படையில் அவர்கள் இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக வழங்கியிருந்த வாக்குமூலங்களில் குறிப்பிடப்படுகின்ற விடயங்களும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டு காட்டப்படும் என்றும் கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் அந்த மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டவர்களுடைய தகவல்கள் சில வெளிவரக்கூடிய சந்தர்ப்பம் உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் இந்த வழக்கு நடவடிக்கைகளின் போது இடைநிறுத்தப்பட்டுள்ள மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகளானது மீள எப்பொழுது ஆரம்பிக்கப்படுவது என்பது சம்பந்தமான இறுதி முடிவு எடுக்கப்படும். குறிப்பாக எதிர்வரும் 21ஆம் தேதி இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பது சம்பந்தமான முடிவுகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருந்தது. அந்த முடிவானது தற்காலிக முடிவாகவே காணப்பட்டிருந்தது. அந்த வகையில் நாளை நடைபெறுகின்ற அந்த வழக்கு விசாரணைகளில் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக எப்பொழுது ஆரம்பிப்பது என்பது சம்பந்தமான இறுதி முடிவு நீதவானால் அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமான பல்வேறு வகையான புதிய தகவல்கள் நாளை வழக்கு விசாரணைகளில் இருந்து வெளிவருவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு வெளியாகுகின்ற முழுமையான தகவல்களை நீங்கள் நமது தளத்தினூடாக தொடர்ந்து எதிர்பார்க்கலாம். இதற்கு மேலாக நாளை நடைபெறுகின்ற அந்த வழக்கு விசாரணைகளில் என்னென்ன நடந்தது என்பது சம்பந்தமான முழுமையான விவரங்களையும் நீங்கள் நமது தளத்தினூடாக எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு நாட்களுக்குள் இந்த மனித புதைகுழியானது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள 2வது பெரிய மனித புதைகுழியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக கூறப்படுகின்றது. ஏனென்றால் அந்த சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் காணப்படுகின்ற
இரு மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கை பிரதேசங்களிலும் ஏராளமான எலும்புக்கூடுகள் பகுதி அளவில் அடையாளப்படுத்தப்பட்டவாறு காணப்படுகின்றன. அதன் தொடர்ச்சியான அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்ற போது மேலதிகமாக பல எலும்புக்கூடுகள் அதாவது மனித எச்சங்கள் மீட்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறான நிலையில்தான் இந்த மனித புதைகுழியானது இலங்கையில் கண்டுபிடிக்கப்படுகின்ற இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக மாறுவதற்கான சந்தர்ப்பம் இருப்பதாக உறுதியாக கூறக்கூடிய நிலை காணப்படுகின்றது. ஏற்கனவே இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியானது இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய மனித புதைகுழியாக காணப்படுகின்றது. அந்த வகையில் இலங்கையில் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக மாத்தறை வைத்தியசாலை மனித புதைகுழி காணப்படுகின்றது. அந்த மனித புதைகுழியில் மொத்தமாக 155 மனித எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டிருந்தன. அவ்வாறான நிலையில் தற்பொழுது செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழியில் மொத்தமாக 147 மனித எலும்புக்கூடுகள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. 133 மனித எலும்புக்கூடுகள் மொத்தமாக அகழ்ந்தெடுக்கப்பட்டு பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான நிலையில் தான் இந்த அகழ்வு நடவடிக்கைகள் மீள ஆரம்பிக்கப்பட்டு ஓரிரு நாட்களுக்குள் இந்த மனித புதைகுழியானது இலங்கையின் இரண்டாவது பெரிய மனித புதைகுழியாக மாறும் என்று கூறப்படுகின்றது. மேலும் இந்த செம்மணி புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகின்றவர்கள் உயிருடன் தான் அந்த மனித புதைகுழியில் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலினை சட்டத்தரணி VS நிரஞ்சன் தெரிவித்துள்ளார். வெளிநாடு ஊடகம் ஒன்றுக்கு இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்கள் சம்பந்தமாக தகவல் வழங்கும் போதே இந்த சட்டத்தரணி இவ்வாறான ஒரு கருத்தினை பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். இந்த சட்டத்தரணியான VS நிரஞ்சன் என்பவர் இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரங்களில் அதாவது அந்த வழக்கு விசாரணைகளில் பாதிக்கப்பட்டவர்கள் சார்பில் மன்றில் ஆஜராகுகின்ற ஒரு சட்டத்தரணியாக காணப்படுகின்றார். இதற்கு மேலாக அந்த மனித புதைகுழி அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமாக நீதிமன்றத்தின் அனுமதியுடன் ஊடகங்களுக்கு தகவல் தெரிவிக்கின்ற ஒரு சட்டத்தரணியாகவே VS நிரஞ்சன் காணப்படுகின்றார். இவ்வாறான நிலையில் அவர் தெரிவித்துள்ள இந்த கருத்தானது ஒரு முக்கியமான கருத்தாக காணப்படுகின்றது. அதாவது அந்த மனித புதைகுழியில் இருந்து மீட்கப்படுகின்றவர்கள் அந்த புதைகுழியில் உயிருடன் புதைக்கப்பட்டுள்ளார்கள் என்ற ஒரு தகவலை அவர் வழங்கியுள்ளார். இதற்கான காரணத்தினையும் அவர் தெரிவிக்கின்றார். குறிப்பாக அந்த மனித புதைகுழியில் மீட்கப்படுகின்ற பெரும்பாலான எலும்புக்கூடுகள் இறந்த பின்னே புதைக்கப்பட்ட எலும்புக்கூடுகளாக காணப்படலாம் என்றும் அதில் பல எலும்புக்கூடுகள் உயிருடன் புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளாக காணப்படலாம் என்று கூறுகின்றார். அதாவது உயிருடன் ஒருவரை புதைக்கின்ற போது அந்த எலும்பு கூடானது வளைகின்ற அல்லது நெளிகின்ற தன்மை காணப்படும். அந்த வகையில் புதைகுழியில் இருந்து மீட்கப்பட்ட பல்வேறு வகையான எலும்புக்கூடுகள் மடக்கப்பட்ட நிலையிலும் நெளிந்த நிலையிலும் காணப்படுகின்றன. அந்த வகையில் தான் அங்கு உயிருடன் புதைக்கப்பட்டவர்களுடைய எலும்புக்கூடுகளும் மீட்கப்பட்டுள்ளதாக அந்த சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். இவ்வாறு ஒரு பாரிய புதைகுழியாக மாறி வருகின்ற இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி விவகாரத்தில் நீதி நிலைநாட்டப்படும் என்று அனுரகுமார திசாநாயகாவின் அமைச்சரவை அந்தஸ்து பெற்றிருந்த கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். இதற்கு மேலாக இந்த மனித புதைகுழியிலிருந்து மீட்கப்படுகின்றவர்களை யார் கொன்று புதைத்தார்கள் என்பது சம்பந்தமான உண்மைகள் கண்டறியப்பட்டு அது சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு குற்றவாளிகளுக்கு தகுந்த தண்டனை பெற்றுக் கொடுப்பதற்கு தங்களுடைய அரசாங்கம் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த அகழ்வு நடவடிக்கைகளுக்கு தேவையான உதவிகளை இந்த அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் தொடர்ச்சியாக வழங்கும் என்றும் அதற்கான நிதி மூலங்களையும் தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் வழங்கும் என்ற உறுதிமொழியினையும் அந்த அமைச்சர் தெரிவித்துள்ளார். அனுரகுமார திசாநாயகாவின் அமைச்சர் ஒருவர் இவ்வாறான ஒரு உறுதிமொழியினை பகிரங்கமாக வழங்கி இருக்கின்ற நிலையில் இது சம்பந்தமான உண்மையான நீதி நிலைநாட்டுவதற்கு அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கும் என்று நம்ப முடியாது. ஏனென்றால் இந்த மனித புதைகுழி விவகாரத்தில் ஸ்கேன் பரிசோதனை செய்வதற்கான அனுமதி இந்த அனுரகுமார திசாநாயகாவின் பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்டிருக்கவில்லை. இதன் அடிப்படையில் செயற்திறன் குறைந்த அதாவது வலு குறைந்த ஸ்கேன் பரிசோதனைகளே அங்கு முன்னெடுக்கப்பட்டிருந்தன. இவ்வாறான நிலைதான் இந்த அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கத்தின் உறுதிமொழியினை முற்றுமுழுதாக நம்ப முடியாத நிலை காணப்படுகின்றது. மேலும் முல்லைத்தீவு முத்தேங்கட்டு பகுதியில் இராணுவத்தினரால் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் குளத்தில் இருந்து சடலமாக மீட்கப்பட்டிருந்த குடும்பஸ்தருடைய வழக்கு விசாரணைகளானது நீதியாக நடத்தப்படும் என்ற உறுதிமொழியினையும் அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் வழங்கியுள்ளது. இந்த உறுதிமொழியினை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால வழங்கியுள்ளார். குறிப்பாக அந்த குடும்பஸ்தருடைய உயிரிழப்பு சம்பந்தமாக நடத்தப்பட்டு வருகின்ற விசாரணைகளின் அடிப்படையில் 3 இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் தொடர்ச்சியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இந்த விவகாரத்தில் அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் நீதியை நிலைநாட்டுவதற்கு முன்னின்று செயற்படும் என்ற உறுதிமொழியினையும் அவர் வழங்கியிருந்தார். அந்த இளம் குடும்பஸ்தருடைய உயிரிழப்பினை முதன்மைப்படுத்தி வடக்கு கிழக்கில் மிதமாக காணப்படுகின்ற இராணுவ பிரசன்னத்தை குறைக்குமாறு வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் பூரண ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழரசு கட்சியினால் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஹர்த்தாலானது எதிர்வரும் 15ஆம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் எதிர்வரும் 18ஆம் தேதி அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த
கட்டால் அனுஷ்டிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. இவ்வாறான நிலையில் தான் இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறான ஒரு உறுதிமொழியினை வழங்கியுள்ளார். இருப்பினும் இந்த வழக்கு விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற போதுதான் அனுரகுமார திசாநாயகாவின் அரசாங்கம் வழங்கியிருந்த இந்த உறுதிமொழி எவ்வாறு காப்பாற்றப்படுகின்றது என்பதனை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இவ்வாறான தகவல்களே இந்த சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு சம்பந்தமாகவும் இந்த முட்டேன்கட்டில் உயிரிழந்த இளம் குடும்பஸ்தருடைய வழக்கு விசாரணைகள் சம்பந்தமாகவும் கிடைக்கப்பட்ட தகவல்களாக இருக்கின்றன. நாளை இந்த செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைகுழி வழக்கானது திறந்த நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற போது நடைபெறுகின்ற விடயங்கள் மற்றும் வெளியாகுகின்ற தகவல்களுடன் நாளை மற்றொரு வீடியோவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.